பற்றி எரியும் பாலஸ்தீனம், பற்ற வைத்த இஸ்ரேல். என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தில்? காசாவின் உணவுக்காக கையேந்தி நின்ற அப்பாவி மக்கள் மீது குண்டு வீசியும் துப்பாக்கி சூடு நடத்தியும் 112 பேரை கொடூரமாக கொலை செய்துள்ளது இஸ்ரேல். பாலஸ்தீனத்தின் காசா பகுதி மீது 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தாக்குதலை துவங்கி இப்போ வரை கொடூரமான போரை நடத்தி வருகிறது. 25,000 குழந்தைகள், பெண்கள் உட்பட 30,000 பேரை போரில் காவு வாங்கியுள்ளது இஸ்ரேல் ராணுவம். காசா பகுதிக்கு உணவு, தண்ணீர், மருத்துவ வசதி போன்ற வாழ்வாதார பொருட்கள் செல்வதையும் தடுத்து நிறுத்தி கொடுமைப்படுத்தி வருகிறது. ஐநா அமைப்பின் மூலம் நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற ட்ரக்குகள் தீ வைத்து கொளுத்தியது இஸ்ரேல். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் உருவாக்கிய செயற்கை பஞ்சத்தால் 2 மாத பச்சிளங்குழந்தை இறந்து போன செய்தி உலகையே உலுக்கியது. இந்த மாதிரியான சூழலில் தான் பிப்ரவரி 29 காசா நேரப்படி அன்று மாலை 4:30 மணிக்கு ரொட்டி தயாரிப்பதற்கான மாவை ஏற்றிக்கொண்டு தென்மேற்கு காசாவில் உள்ள அல்ரசி தெருவிற்குள் வந்த ட்ரக்குகள் முன்பு மாத கணக்கில் பட்டினியோடு கிடக்கும் பச்சிளங்குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடினார்கள். அப்போது அங்கிருந்த துப்பாக்கியால் சுட்டும், குண்டுகள் வீசியும், ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் கொண்டு கொடூரமான படுகொலை செய்துள்ளது இஸ்ரேல் ராணுவம். முதல் சுற்று தாக்குதல் முடிந்த பிறகு இனி தாக்குதல் நடக்காது என்று நம்பி மக்கள் உணவுக்காக மீண்டும் ட்ரக்குகள் நோக்கி சென்றபோது ஈவி இரக்கமற்ற இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் 2ஆம் சுற்று தாக்குதலை நடத்தியும் பாலஸ்தீன மக்களின் உடல்கள் மீது பீரங்கிகளை ஏற்றியும் கொலை செய்துள்ளது. தற்போது இந்த கொடூர தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இஸ்ரேலின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது.